ரோட்டில் வச்சு இப்படி அவமானப்படுத்திங்கய்யா. என் குடும்பம் மானமெல்லாம் போய்கிட்டு இருக்கியா. அது காசு வாங்குறப்ப தெரிஞ்சிருக்கணும். நான் தான் சொன்னல, நானே தலையில் தட்டி காசு வாங்கிட்டு வரேன்ட்டு. நீங்க ஏன் வந்துட்டு வந்தீங்க? ஒழுங்கா மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏய் ஐயா முடி கையெழுத்து பேசு. கையா இருக்கிறல்ல? என்னண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லைம்மா. நீ அழுதுட்டு இருக்க. அவர் உன்னை ரோட்ல இருந்து அசிங்கப்படுத்துறாரு. கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு இல்ல. கிளம்புமா. யோ எப்பயா காசு கொடுப்பா? கொஞ்சம் டைம் கொடுங்கய்யா. இதை தான் வாங்கினதுல இருந்து சொல்லின்னு இருக்க. வேற எவனா தான் வச்சுக்கா, நேரம் தூக்கு போட்டுக்கின்னு இருப்பான். என்னம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே நாங்கள் பேசின்னு இருக்கோம். நீ போ. இல்லை மாமாக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ரோட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை? போ, தெய்வானை கூப்பிட்டு போய் என்னன்னு போய் கேள் போ. சாயந்தரம் வரைக்கும் தான் டைமு. வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். அப்புறம் நீயும் உன் பொண்ணும் நடுத்தருக்கு போயிட்டீங்க. அதான் மான ரோசெல்லாம் இருக்குல்ல, குத்துருவாங்க. நீ ஏன்பா சும்மா இருந்த? அத்தை மாமா வந்தாங்களா, போச்சு சொல்லிருக்கலாம்ல. ஒரு வீட்டில் விசேஷம்னா சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி வருவாங்கம்மா. பணம்னு வந்தா ஒரு சொந்தக்காரங்க கூட நம்மளுக்கு உதவியே பண்ண மாட்டாமா. தலையை அடமானம் வச்சாது இந்த கடன் நடத்தணும். ஆனாம்மா இந்த சொந்தக்காரங்களை மட்டும் நீ நம்பிடாதம்மா. வரமா. அப்பா சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஆமா என்ன இந்த பக்கம்? காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். காசா? ஆனா என்கிட்ட காசா இல்ல, என்ன பொருளாதான் இருக்கு. ஆமா இது எங்க அம்மாவோட தாலி. இதை நாங்க கொடுக்க வேண்டிய கடனுக்காக இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இந்த தாலி எடுத்து வந்து எங்க வீட்டில் கொடுத்து எங்க குடும்பம் நாசமா இருக்குதா? ஐயோ அப்படிலாம் இல்ல, எங்க கிட்ட இருக்கிறது தானே எங்களால கொடுக்க முடியும். முதல்ல இது புடி. ஒரு காசெல்லாம் கொடுத்தாச்சு. யாரு? கீர்த்தனை அவங்க அப்பா கொடுக்க வேண்டிய காசு நான் கொடுத்துட்றேன். அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. உனக்கு எது இவ்வளோ காசு? என்ன தெய்வான நகை ஏன்னா அடமானம் வச்சுட்டியா? வார்த்தை கொஞ்சம் அழுந்து பேசுங்க. அது இல்லாம அவன் வீட்டு மருமகன். அவன் ஒன்னும் சும்மா இல்ல, சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கான். என்னது தண்ணி கேனு போடுறது? தண்ணி கேன் பொருள் தொழில் தாங்க. உங்ககிட்ட காசு இருந்தா உன் குடும்பத்தை கவனி, உன் பொண்டாட்டியை கவனி. இன்னொருத்தர் கடனுக்கெல்லாம் வந்து இப்படி கடன் கட்டின்னு இருக்காது. மாமா அவர் ஒன்றும் வெளியால் கிடையாது. எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன், எனக்கு மாமா, கிட்டத்தட்ட எங்கள் அப்பா மாதிரி. அவருக்கு முன்னா நான் தான் வந்து நிற்பேன். உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஆமா எங்கள் வீட்டில் இளிச்சவாய மாப்பிள்ளை ஒருத்தன் இருக்கானே வர, அவரே கொடுக்குறேன்ட்டார். போமா.